எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து குச்சைஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நியூட்டெல்லா ஆரியோ வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். முதல்ல நியூட்டெல்லா குச்சைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வாழைப்பழமும் நியூட்டெல்லா 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து டெய்ரி ஃப்ரீ குச்சைஸ், அதனால் கட்டாயம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பால் அலர்ஜி இருக்கிறவங்க இதை நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பழைய பழமாக, ரொம்ப தொலைன்னு இருக்கிற பழமாக எடுத்துக்க வேண்டாம். இந்த பிளாக் ஸ்பாட் இல்லாத பழங்கள்மாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பழத்தை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நியூட்டெல்லா வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்க போகிறேன். இந்த நியூட்டெல்லா தான் அந்த க்ரீமினஸ் நமக்கு கொடுக்க போகுது. இது ரெண்டையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம பிளெண்ட் பண்ணணும். அந்த வாழைப்பழத்தில் இருக்க அந்த ஈரப்பதமும் இந்த நியூட்ரலாக இருக்க அந்த ஸ்மூத்னஸும் சேர்ந்து நமக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நியூட்ரலாக்கு பதிலாக நீங்கள் வந்து பீனட் பட்டர் சேர்த்தா அந்த குச்சைஸுமே நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் பிளெண்டரோ மிக்சியோ எது இருந்தாலோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக அடிச்சிங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மோல்டில் ஊற்ற போகிறீங்களோ இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 2 வாழைப்பழத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் நியூட்டெல்லா நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நான் இங்கே மோல்டில் வந்து எனக்கு 3 மோல்டு அளவுக்கு இது ஃபுல்லாக ஃபில் ஆச்சு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிக்கிறீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா பேப்பர் கப்பு உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நாம் இதை சாப்பிடும்போது அப்படியே வாயில் மெல்ட் ஆகிட்டு போகிற அளவுக்கு நம்மளை நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இது இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் இதுக்கு மோல்டுக்குன்னே சில மூடி இருக்கும், அதை வச்சு நீங்கள் மூடலாம். நான் இன்றைக்கி அதை வச்சு மூடாமல் நான் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ரேப் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கடைகளில் உள்ள பிளாஸ்டிக் பேக் இருந்தால் அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து கத்தியை வச்சு லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஸ்டிக் வைக்க போகிறோம். இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கை என்றைக்குமே ஐஸ் குச்சி நம்ம ஐஸ்கில் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த உட்டன் ஸ்டிக்கை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற போடணும். ஏன்னா அந்த உட்டன் ஸ்டிக் ஃபுல்லாக அந்த தண்ணியில் சோக் ஆகணும் நமக்கு நல்லா. அப்போ தான் நம்ம ஐஸ் கட்டிக்கில் நம்ம உள்ளக்க வைக்கும்போது அது வந்து ஃபுல்லாக அந்த இதை ஃபுல்லாக உரியாமல் இருக்கும். நம்ம கட்டையும் க்ளீனாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இதை 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ள வைக்கலாம். அப்படிலாம் ஓவர் நைட் கூட வைக்கலாம். நீங்கள் இப்போ சண்டேனா சாட்டர்டே நைட்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா சண்டே லஞ்சுக்கு நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். லஞ்சுக்கு அப்புறம் இப்போ நமக்கு அருமையான நியூட்ரல் ஐஸ் குச்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கார்னிஷிங்காண்டி மேலே சாக்லேட்டை வந்து ஷ்ரெட் பண்ணி போடுறேன். இப்படி போட்டால் குழந்தைங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இல்லைன்னா நீங்கள் தான் உங்கள்கிட்ட கலர் ஸ்ப்ரிங்க்லர் இருந்தால் போடலாம். இல்லைனா பிஸ்கட்ஸ் இருந்தால் அதை க்ரஷ் பண்ணி மேலே நீங்கள் போடலாம். நமக்கு எந்தளவு டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொடுத்தோன்னா கட்டாயம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த ஆரியோ குச்சைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஹோல் மில்காக இருந்தால் நல்லாயிருக்கும். 2% லோ ஃபேட் எடுக்க வேண்டாம். அதை முதல்ல நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு 2 கப்புக்கு வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஆரியோ வந்து 7லேருந்து 8 எடுத்திருக்கேன். ஆரியோ இல்லைன்னா எந்த விதமான க்ரீம் பிஸ்கட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அது சூடாக இருக்கும்போதே அந்த க்ரீம் பிஸ்கட்டில் உள்ள க்ரீமை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுக்கிறோங்க. ஏன்னா பால் ஆறின பிறகு க்ரீம் போட்டோன்னா அது வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் பாலை காய்ச்சி பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதில் இந்த க்ரீம் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த க்ரீமில் இருக்க இனிப்பு போதும். அது போக இந்த பிஸ்கட்டில் வேறு இனிப்பு இருக்குமோ, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்க்க வேண்டாம். இந்த ஆரியோ பிஸ்கட்டை நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. எடுத்தால் இந்தளவு நல்லா ஃபுல்லாக க்ரஷ் ஆகிடுதா? இதை வந்து அந்த பால் ஆறுனதுக்கப்புறம் இதை போடுங்க. பால் ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பால் நீங்கள் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அது. ஸோ இப்போ பால் ஆறுனதுக்கப்புறம் போட்டாச்சு. இப்போ நான் மிச்சம் இருக்க ஒரு 2-3 பிஸ்கட்ஸை வந்து இந்த மாதிரி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மோல்டுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பால் உள்ளே ஊற்றும் போது அப்படியே மேலே மிதந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் போடுறத விட முன்னாடி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பாலை வந்து நான் எல்லா மோல்டுலேயும் உள்ளக்க ஊற்றுறேன். இதில் நம்ம ஊற்றும் போது அந்த கருப்பு கலரில் இருக்குல்லையா, அந்த குக்கியுடைய அந்த க்ரம்ஸ் எல்லாமே நல்லா கீழே தங்கிக்கும். மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ் மில்க் இருக்குல்லையா, ப்ரௌனிஷ் ஒயிட்டாக அது வந்து மேலே வந்து நிற்கும். ஸோ கீழே குழந்தைங்க ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஃபுல்லாக பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேலே ஐஸ் நல்லா மில்கியாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் வந்து இந்த மாதிரி ரேப்பை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு குச்சி ஐஸ் எடுத்து அந்த குச்சி இருக்குல்ல, நான் இதை ஊற போட்டு எடுத்துட்டேன். இதை லைட்டாக நைஃப் வச்சு சென்டரில் ஹோலை போட்டுட்டு நாம் வந்து இந்த குச்சி எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். என்றைக்குமே இப்போ நீங்கள் பார்பிக்யூ பண்ணும்போது ஸ்கீவர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அதையும் சோக் பண்ணிவிட்டு தான் நாம் வந்து என்ன மீட் வைக்கிறோமோ உள்ளக்க வைக்கணும், வெஜிடபிளோ மீட்டோ.
இப்போ குச்சி ஐஸ்க்கும் அதே மாதிரி குச்சியை ஊற போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இதையும் ஓவர் நைட்டு வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸியாக அழகாக ஸ்லோவாக எடுத்தோன்னா வந்துடும் நமக்கு. இப்போ ஆரியோ இந்த ஐஸ் கட்டியும் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே அந்த பிஸ்கட் எல்லாம் கீழே போய் தங்கியிருக்கு. மேலே மில்கியாக இருக்குது. அது சாப்பிடும்போது கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம மில்க்கு நல்லா காய்ச்சிருக்கோமா, அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.